நம்மளோட பூமி கிரகத்திலே பயங்கர ஒரு ஆழமான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டா அது கடலுக்கு அடியில் இருக்கிற மாரியானா ட்ரென்ச் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இது வரைக்கும் மனிதர்கள் ஆராய்ச்சி பண்ணதுலேயே நிலப்பரப்புலேருந்து 11,000 மீட்டர் கீழே தான் இந்த மாரியானா ட்ரென்ச் அப்படிங்கிற இடம் லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த இடத்த எல்லாருமே இந்த சேலஞ்சர் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு அவ்வளோ சீக்கிரமாக உங்களால் போகவும் முடியாது. அப்போ நீங்கள் போனீங்கன்னா உயிரோட திரும்பி வரவும் முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த இடத்த எல்லாருமே சேலஞ்சர் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த இடம் டோட்டலாகவே இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. பிகாஸ் மாரியானா ட்ரென்ச் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு இடம் ஜஸ்ட் ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக மட்டும்தான் இருக்கணும். அண்ட் இந்த என்ட்ரி பாயிண்ட் ஒன்ஸ் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னா நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு மிகப்பெரிய உலகமே இது கீழே மறைஞ்சிருக்கிறதா பல சயின்டிஸ்டால ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பப்படுது. பட் இவ்வளோ விஷயங்கள் சயின்டிஸ்டால சொல்லப்பட்ட பிறகும் ஏன் இந்த இடத்த ஆராய்ச்சி பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில் இந்த இடத்துல ஒரு மிக பிரம்மாண்டமான உயிரினம் வாழ்றதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த உயிரினம் மேபி பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அழிஞ்சு போன மெகலோடானாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல பேரால் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பப்படுது. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு பயங்கர மர்மமான இடத்த ஆராய்ச்சி பண்ண உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா உங்க கூட நீங்கள் யாரை கூட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.